இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, மித்ராக்கு ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு கண்டத்தை உண்டாக்கி எல்லாரையும் பதட்டப்படுத்திக்கிட்டே இருக்க. அவனுக்கு எப்ப என்ன நடக்கும்னு உயிரை பிடிச்சுக்கிட்டு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அவனுக்கு எதுவும் ஆகாம நீ தான் பாத்துக்கணும் தாயே. அம்மா லக்ஷ்மி. பாட்டி, பூஜை பண்ணியாச்சுலமா? அரவிந்தா கிட்ட நகைய கொடுத்து அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிங்க பாட்டி. அபசகுணம் அபசகுணம். அட்சய திருதியும் அதுவும்மா இப்படி நகை தரையில விழக்கூடாதுமா. தரையில விழுந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அத்தை, கீழே விழுந்த நகையெல்லாம் உடைஞ்சிருக்கு போல இருக்கே. இப்படி நடந்து நான் பார்த்ததே இல்லையே. அப்போ இது எல்லாமே டூப்ளிகேட் நகையா? நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இது எதுவுமே ஒரிஜினல் தங்கம் இல்லக்கா. இந்த அப்பாவி முகத்தை வச்சுக்கிட்டு மத்தவங்கள வேணா நீ ஏமாத்தலாம், இந்த தேவயானிய உன்னால ஏமாத்த முடியாது. பாவம், உன் பிளான் வெளியே தெரிஞ்சு போச்சுன்னு பயமா இருக்கா? ஆனா இப்படி வசமா மாட்டிப்பேன எதிர்பார்க்கல. சித்தி, நீங்க லக்ஷ்மி சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம் மட்டும் இல்ல மித்ரா, உண்மையே அதுதான். நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சித்தி. நான் கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன் மித்ரா. நீங்களும் புரிஞ்சுக்கணும் தான் இத சொல்லிட்டு இருக்கேன். லக்ஷ்மி தான் இந்த நகை எல்லாத்தையும் திருடி இருக்கான். இல்ல 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 இல்ல. சொந்த வீட்லயே நகை திருடணுங்கிற அவசியம் லக்ஷ்மிக்கு கிடையாது 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 கிடையாது. ஆனா உண்மை இப்படி கன்ஃபார்ம்டா கண்ணு முன்னாடி தெரியும் போது இப்படி நம்ப மாட்டேன்னு சொன்னா எப்படி? நீ பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மைங்கிற கற்பனையில இருக்க. ஆனா இது எல்லாமே போய். அப்போ இது டூப்ளிகேட் இல்லைன்னு சொல்றீங்களா? இது டூப்ளிகேட் நகை தான். ஆனா உண்மையான நகையெல்லாம் லக்ஷ்மி திருடிட்டான்னு சொல்ற வார்த்தைய நான் பொய்யன்னு சொல்றேன். அது இல்லக்கா. லக்ஷ்மி மித்ராவை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கா. இந்த குடும்ப கௌரவத்தை திரும்ப கொண்டு வந்திருக்கா. இந்த குடும்பத்துக்காக அவ என்னென்னமோ தியாகங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணு இந்த மாதிரி காரியம் பண்ணான்னு சொன்னா நான் நம்பவே மாட்டவே 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 மாட்டவே. ஜோதி, அம்மா, வயிறு நிறைய சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, கெட்ட பேரு இல்லாம கௌரவமா வாழணும்னு நினைக்கிறவன்னா. செய்யறத வீட்டு வேலையா இருந்தாலும் நான் ரொம்ப மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. எனக்கு கம்மி சம்பளமா இருந்தாலும் நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். திருடுற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவ இல்லம்மா. உங்களை பத்தி எனக்கு தெரியும் ஜோதி. உங்களுக்கு உழைக்க மட்டும்தான் தெரியும், மத்தவங்களை கஷ்டப்படுத்த தெரியாது. நீங்க நேர்மையா இருப்பீங்கன்னு தெரியும்.
நெருப்பு மாதிரி வாழ்வீங்கன்னு தெரியும். இந்த விஷயம் வீட்ல எல்லாருக்கும் தெரியுமா? இருந்தாலும் வீட்ல ஒரு தப்பு நடந்த உடனே அத யார் மேல தூக்கி போடுறதுன்னு தெரியாம என் மேல தூக்கி போட்டுட்டாங்க. நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன தண்டனையா இருந்தாலும் ஏத்துக்கிறேம்மா. ஆனா தப்பே செய்யாம அந்த பழிய சுமக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஜோதி, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்னா அது யாரா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம இவ்ளோ பெரிய பழிய உன் தோல் மேல போட்டா அத சுமக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். நீ எதுவும் கவலைப்படாத ஜோதி. உன் மேல சுமத்திருக்க பழிய எப்படியாவது தப்புன்னு நம்ம நிரூபிக்க பார்க்கணும். நீ நிரபராதின்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத ஜோதி. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், சரியா? லக்ஷ்மி, ஏதாவது ஏடா கூட ஆச்சுன்னு வையே, திரும்பவும் ஜெயிலுக்கு தான் போவ. இல்லடா, நான் எக்காரணத்தை கொண்டோம் அந்த லக்ஷ்மியையும் மித்ராவையும் விடவே மாட்டேன். அந்த லக்ஷ்மிய எனக்கு சொந்தமாக்கிக்காம விட மாட்டேன். அவ மட்டும் எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டா, அவ அழகோட சேர்த்து அவளுக்கு இருக்கிற மொத்த சொத்தும் எனக்கு சொந்தமாயிடும். அப்புறம் நான் ராஜா மாதிரி வாழ்வேன். அந்த நகையை எடுத்து கொடுமா. ஆ, அம்மா, பாலிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். திடீர்னு நகைலாம் எப்படி காணாம போச்சு, எப்படி மாறுச்சு? கண்டிப்பா அத ஜோதி எடுத்திருக்க மாட்டா. வீட்லயும் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. அப்போ வெளியில இருந்து வந்தவங்களோட வேலையா தான் இருக்கும். பாலிஷ் பண்றதுக்கு வந்த ஆள் மட்டும்தான் வெளியில இருந்து வந்தவன். அப்போ அவன்தான் அந்த நகையெல்லாம் திருடி இருப்பானா? ஜோதி, ஜோதி, எங்க இருக்க? என்ன பெரியம்மா? இந்த தொட்டியை சுத்தி இவ்வளவு மண்ணு இருக்கு. காலையில சரியா துடைக்கலையா? இல்ல பெரியம்மா, காலையில நல்லா தான் தொடச்சேன். அப்போ இந்த மண்ணு இல்ல. இப்போ எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சரி சரி, கிளீன் பண்ணிடு. சரிங்கம்மா.